அக்கா, தனு விரதம் இருக்கிறது எனக்கு நல்லதா படல. அது அவளோட குழந்தையத்தானே பாதிக்கும். நான் சொல்லி பார்த்துட்டேன், அவ கேட்க மாட்டேங்கிறா. இந்த வயசுக்கு மேல நாம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாதுல்ல. வணக்கம் இந்து பாட்டி. வாங்க ஹாய் பாட்டி. வாங்க வா. வா பிரபா, வணக்கம் வா பாட்டி. அம்மு. அப்புறம் பாட்டி, இன்னைக்கு இந்த அமைதியை பார்க்கும்போது ஏதோ நடக்க போகுதுன்னு தோணுதுல. இது வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கு. இதுக்கு மேல என்ன நடக்குமோ. அக்கா, வந்தது வராததுமா ஏன் பொடி வச்சு பேசுறான்? நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய விஷயம்லாம் இல்ல பாட்டி. ஆக்சுவலி இன்னைக்கு பிரபாவுக்காக நான் வரலட்சுமி விரதம் இருக்கேன். என்னால இதை கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு இவன் நினைக்கிறான். நடுவுலயே பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவேன்னு சொல்றான். அதுவா விஷயம்? அப்படின்னா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நீங்க யாராவது அபிய பாத்தீங்களா? வாம தன்னு, அபி எங்கன்னு தெரியல. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பாரு, நீ விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்ட. ஆனா அதனால உன் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராம பார்த்து ஜாகிரதையா நடந்துக்கணும். புரிஞ்சுதா? நாள் பூரா அங்க இங்க சுத்திக்கிட்டே இருக்காத. அப்புறம் உனக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சிரும். முடிஞ்ச ஒரு 2 மணி நேரம் தூங்கு. சரியாமா? சரி, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ஓகே, ஐ வில் கால் யூ பேக். என்ன எல்லாரும் ஒரே இடத்துல கூடியிருக்கீங்க? யாரை டார்கெட் பண்ணிருக்கீங்க? என்னடா பிரபா, வர வர ஆளே பார்க்க முடியல. டேய், என்னடா சொல்ற? நேத்து தானே பார்த்தோம். நேத்து மீட் பண்ணுமா? எனக்கு ஞாபகமே இல்லையே. அபி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் அவசரமா பேசணும். முதல்ல நான் சொல்றது நீ கேளுமா. தனு, கிரானி ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளு. ஒரு நிமிஷம், முதல்ல நான் உங்ககிட்ட பேச வேண்டியது பேசிடுறேன். இது கேட்டுட்டு போமா. தனு தனு, ரொம்ப முக்கியமான விஷயம் அபி. அபி, என்ன மாதிரி அந்த பிரக்யாவும் விரதம் இருக்க போறான்னு நினைக்கிறேன். அத பத்தி நான் அவகிட்ட கேட்டப்ப அவ என்ன குழப்புற மாதிரி என்னென்னமோ பேசுறா. டே ஆர்வ கோளாறு, இங்க வா. உன்னோட மேடம் எங்க இருக்காங்க? அக்கா அவங்க ரூம்ல தான் சார் இருக்காங்க. அதாவது ஐ மீன் உங்க ரூம்ல. போய் அவளை கூட்டிட்டு வா போ. இல்ல சார், இப்ப அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு முக்கியமான வேலையில பிஸியா இருக்காங்க. அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்ன பண்றாங்க உங்க மேடம்? சாரி சார், அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்லவே கூடாது. இது கொஞ்சம் டூ மச்சா இருக்கு. இந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணியே ஆகணும். எங்கப்பா போற? அது லேடி ஹிட்லரும் விரதம் வச்சிருக்காளான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வரேன் பாட்டி. கவி, எஸ் சார். நான் காலையில உனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தேனே, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? சார், சாக்லேட்டை எனக்கு தானே கொடுத்தீங்க. கம் ஆன் கவி, 1க்கு 10 வாங்கி தரேன். குட் கேர்ள். இந்த சாக்லேட் அவ சாப்பிடலனா அவ இன்னைக்கு விரதம் வச்சிருக்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடும். அது மட்டும் இல்ல, எல்லா உண்மையும் தெளிவா தெரிஞ்சிடும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.